வணக்கம் உறவுகளே, ஒரு காணொளி காட்டுறேன் பாருங்க. பண்டிகை இதை ஏத்துக்கிறவங்க மட்டும் இந்த ரீல பாருங்க, ஷேர் பண்ணுங்க. கிறிஸ்துமஸுக்கு நான் சொல்றத ஒரு நொடி கேளுங்க. பொங்கல் ஹிந்து பண்டிகை இதை ஏத்துக்கிறவங்க மட்டும் இந்த ரீல பாருங்க, ஷேர் பண்ணுங்க. கிறிஸ்துமஸுக்கு சமத்துவம் கிடையாது, பக்ரீத்துக்கு சமத்துவம் சொல்ல முடியாது நீங்க. ஆனா ஹிந்து பண்டிகை பொங்கல்னா மட்டும் சமத்துவம், அனைவருக்கான பண்டிகை, எல்லாரும் கொண்டாடட்டும். இந்து பண்டிகை எல்லாருமே கொண்டாடட்டும், அதுல எந்த ஆட்சேபனும் கிடையாது. ஆனா அது இந்துக்கள் கிட்ட இருந்து பறிக்கிற வேலையை திமுக செய்யுது, அதுதான் தப்பு. முதல்ல கடவுள் இல்லைன்னு சொன்னீங்க, அப்புறம் இந்து மதமே கிடையாதுன்னு சொன்னீங்க, அப்புறம் இந்து பண்டிகைகளை கொண்டாடக்கூடாது, வாழ்த்து தெரிவிக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க. இப்ப இந்துக்கள் கிட்ட இருந்து இந்து பண்டிகைகளை பிரிக்கணும்னு நினைக்கிறீங்க. இது மிகவும் தவறு. திமுக செய்யக்கூடிய அநியாயம் இந்துக்களுக்கு எல்லாருக்கும் தெரியட்டும். இந்த பதிவு கேட்டிங்களா நண்பர்களே? இவர் என்ன சொல்கிறாரு? கிறிஸ்துவத்துக்கு கிறிஸ்மஸுக்கு சமரசம் இது என்னது, சமரச பொங்கலா? அதுக்கு பேர் என்ன, சமத்துவ பொங்கல். அதே மாதிரி கிறிஸ்துவத்துக்கு சமத்துவம் இல்லை, முஸ்லீமுக்கு நீங்கள் சொல்ல முடியாது. தீபாவளியை விட்டுட்டார், நைஸாக தீபாவளியை விட்டுட்டார். தீபாவளியும் சேர்த்து சொல்லியிருந்தாருன்னா நமக்கு ஒரு கதை சொல்லியிருக்கலாம். பொங்கல் அனைவருக்குமான பண்டிகை அப்படிங்கிறாரு. அனைவருக்கான பண்டிகை. இது எங்கேருந்து திமுக வந்து இந்துக்கள்கிட்ட இருந்து பிரிக்குது? முதல்ல இந்துக்களுக்கான பண்டிகையா பொங்கல் அப்படின்னா அது இல்லை. பொங்கல் பியூரான சுத்தமான தமிழனுடைய பண்டிகை. அது உலகத்தில் இருக்கக்கூடிய பண்டிகைகள்லேயே பொங்கல் திருநாள் அப்படிங்கிற ஒரு திருநாள் தான் அறிவியலோடு வாழ்வியலோடு சம்மந்தப்பட்டது. மற்ற பண்டிகைகள்லாம் வாழ்வியலோடு அறிவியலோடு சம்மந்தப்படாதது. புராண கதை, புரட்டு கதை, பொய். இந்த நம்ம இந்துக்கள் பண்டிகையை எடுத்துக்கோங்க, நம்ம இந்துக்கள்லேயே வச்சு பேசுவோம். நம்ம வந்து சாதாரண இந்து, சனாதன இந்து இல்லை. நம்ம இந்துக்கள் பண்டிகை நம்மளை வச்சே பேசுவோம். நம்மளை வச்சு எப்படி பேசுகிறோம் அப்படின்னா, நம்ம இந்துக்கள்லேயே வச்சுக்கோங்க. தீபாவளி எடுத்துக்கங்க, உதாரணத்துக்கு தீபாவளி எடுத்துக்கோங்க. அந்த கதை வந்து சரியான கதையா நீங்கள் சொல்லுங்கள். அவர் என்ன பண்ணுறாரா, உலகத்தில் அந்த பன்றி உருவம் எடுத்து அது என்ன பண்ணுதான், உலகத்தை வந்து பாய் மாதிரி சுருட்டு தான். உலகத்தை பாய் மாதிரி சுருட்டு தான். நல்லா கேளுங்க, சிரிப்பு தான் வருது. உலகத்தை பாய் மாதிரி சுருட்டு தான். அந்த பாய் மாதிரி உலகத்தை சுருட்டி எடுத்துக்கொண்டு போய் எங்கே போகுது அப்படின்னா கடலுக்குள்ளே போயிடுதான். என்ன கிடையாது, உலகத்தை சுருட்டியாச்சு, பாய் ஆயிடுச்சு. சரி, ரைட். பாய் நம்ம சுருட்டி வைக்கிறோம்ல, அது மாதிரி ஆயிடுச்சு. ரைட்டு. கொம்பில் தூக்கிக்கிச்சு, எங்கே போகுது? கடலுக்குள்ளே. அப்போ கடல் எங்கே இருக்குது? உலகத்துக்குள்ளே தானே இருக்கணும். இதை கேள்வி கேட்டாக்கா நம்மளை வந்து ஆன்டி இண்டுங்கிறாங்க, நீங்கள் எல்லாம் இண்டு இல்லைங்கிறாங்க, இங்கே நம்ம திட்டுறாங்க. இதுதான் பெரியார் கேட்டார். ஏன்னா தீபாவளிக்கும் நமக்கு என்னடா சம்பந்தம்? தீபாவளி நம்ம மேலே கட்டமைக்கப்பட்ட ஒரு பிம்பம், ஒரு புராண கதை, புரட்டு, அது பொய், பித்தலாட்டம், ஏமாற்று. நம்மளை ஏமாற்றுவதற்காக செய்யப்பட்டது ஒரு விழா கொண்டாடப்பட்டதுன்னா தீபாவளி. நம்ம வீட்லேயும் கொண்டாடுறோம், நம்ம வீட்லேயும் தீபம் ஏற்றுறோம், அன்றைக்கி நம்ம வீட்லேயும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறோம், நம்ம வீட்லேயும் பலகாரம் செய்கிறோம், பட்டாசு வெடிக்கிறோம், அது வேற. இந்துக்கள் கொண்டாடுறது. ஆனால் இந்துத்துவா தான் இதை வந்து இந்துக்கள் பண்டிகையாக மாற்றிருக்குது. இந்துக்கள் என்பது வேறு, இந்துத்துவா என்பது வேறு. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்காரு, நிறைய வித்தியாசம் இருக்குது. இதை இந்துத்துவ அமைப்பினர் தான் இதை வந்து இந்துவோட பண்டிகையாக மாற்றினார். நம்மளை சாதாரண இந்துக்களாக்கு பண்டிகையாக மாற்றினார். ஆக்சுவலாக அது வந்து நம்மளோட பண்டிகை இல்லை, வடநாட்டுக்கார பண்டிகை. அது பொய்யான பண்டிகை, புரட்டான பண்டிகை. அவங்க சொல்கிற அந்த காரணம், தீபாவளி பண்டிகைக்கு அவங்க சொல்கிற காரணம், அந்த நரகாசுரன் இறந்தனால, அந்த நரகாசுரன் இறந்த நாளுங்கிறாங்க. அப்புறம் அந்த பன்றி உருவம் எடுத்து கொண்டு போன அந்த அரக்கனை கொண்ட நாளுங்கிறாங்க. இதுக்கெல்லாம் தீபாவளிக்கு பல கதைகள் சொல்லப்படுது. வைணவத்தில் ஒரு கதை சொல்லப்படுது, புத்திசத்தில் ஒரு கதை சொல்லப்படுது, இவர் நம்ம வீரமாமுனிவர் இருந்தார், அவருக்கு ஒரு கதை சொல்லப்படுது. இது மாதிரி பல மதங்களில் பல கதைகள் சொல்லப்படுது வடநாட்டில். ஆனால் எதுவுமே பொய், எல்லாமே உண்மை இல்லை, எதுவுமே பொய் இல்லை, எல்லாமே உண்மை இல்லை, எல்லாமே பொய். இவங்க சொல்கிற போது எல்லாமே புரட்டு. தீபாவளிக்கு நமக்கு எந்த துளி அளவு கூட சம்மந்தம் இல்லை. தீபாவளி பண்டிகை போனஸுங்கிற ஒன்றை கொடுத்து அதை ஊதி பெரிதாக்கி அதை ஒரு
எல்லாமே அப்படி தானாங்க. இப்போ கிரிக்கெட்டும் அப்படி தானே பண்ணியிருக்காங்க. இப்போ கிரிக்கெட் என்ன பண்ணியிருக்காங்க, கிரிக்கெட் நம்ம தேசிய விளையாட்டாக இல்லை. ஹாக்கி நம்மளோட தேசிய விளையாட்டு. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் கபடி தான் நமக்கு ஃபஸ்ட்டு. ஆனால் நம்ம எங்கேயாவது கபடி விளையாடுறோமா, என்றைக்காவது ஒரு நாள் எங்கேயாவது பொங்கல் திருவிழாவில் அந்த மாதிரி விசேஷங்களில் கபடி விளையாடுவோம். ஹாக்கி நம்ம சுத்தமாக விளையாடுறதில்லை. இந்தியாவில் எங்கேயாவது விளையாடுறாங்களா ஹாக்கி? ஏதாவது பார்த்துருக்கீங்களா? ஆனால் நீங்கள் கிரிக்கெட்டை மட்டும் எடுத்துக்கங்க. ரோட்டில் போங்க நீங்கள் பாட்டுக்கு. ஒரு ரோட்டில் எந்த ரோட்டில் போனாலும் சரியே கிரிக்கெட்டை விளையாண்டுட்டு இருப்பாங்க பசங்க. சனிக்கிழமை ஆச்சுன்னா, ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா காலைல 5:30 மணிக்கெல்லாம் கிரவுண்டுக்கு வந்துடுறாங்க அந்த கிரவுண்டை பிடிக்கிறதுக்கு. எங்கே பாருங்கள், ஒன்றும் இல்லைங்க. நம்மளை சுற்றி நீங்களே பார்த்தாவே தெரியும். எங்கே பாருங்கள் கிரிக்கெட்டு பேட்டு, கிரிக்கெட்டு பேட்டு. இது எப்படி வந்துச்சு? இவர் நம்ம கவாஸ்கர் காலத்தில் இருந்து, கவாஸ்கர், அப்புறம் அதில் உள்ள பார்ப்பனர்கள் எல்லாமே இப்போ தெண்டுல்கர் எடுத்துக்கோங்க. அவரெல்லாம் ஊதி பெரிதாக்கப்பட்டவர். அதாவது இப்போ இந்திய ஒன்றியம் என்ன செய்யுது அப்படின்னா, ஒரு பொருளை பெரிதாக்கணும்னா ஓவராக பில்டப் கொடுப்பாங்க, விளம்பரம் கொடுப்பாங்க. இப்போ மோடி விளம்பரம் கொடுக்குறாங்கல்ல, 10 நயா பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை மோடி. ஆனால் விளம்பரம் வந்து ஓஹோ ஆஹான்னு. பெட்ரோல் பங்கு பூரா மோடியோட விளம்பரம் தான். ஏன்னா பெட்ரோல் பங்குக்கு மோடிக்கு என்னடா சம்மந்தம் இருக்குது அப்படின்னா, நாங்கள் வாகனங்களை வந்து நாங்கள் வரி குறைச்சி தர்றோம், வாகனங்களுக்கு நாங்கள் வரி குறைச்சிருக்கிறோம், பெட்ரோல் டீசல் அது அப்படியா இப்படியா ஏதாவது ஒன்று பொய்யை போட்டு விட்டுறாங்க. வாகனங்களுக்கு வரியை குறைச்சிங்க ரைட்டு, வாகனத்துக்கு வரியை உயர்த்தினது யார் அப்படின்ற கேள்விக்கு பதில் சொல்கிறாங்களா? அதே மாதிரி தான் இந்த பண்டிகையும். இப்போ இந்த ஆள் பேசுகிறது என்ன சொல்கிறாரு, இவர் வந்து அமர் பிரசாத் ரெட்டின்னு நினைக்கிறேன் அவர் பேர். அவர் பேர் நமக்கு முக்கியம் வச்சுங்களேன், ஒரு சங்கி அவ்வளோதான். இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, பொங்கலை வந்து ஏன் சமத்துவ பொங்கலாக சொல்கிறீங்க, அதை ஏன் இந்துக்கள்கிட்டருந்து பறிக்கிறீங்க? இது இந்துக்கள் பண்டிகை இல்லை, இது தமிழனுக்கு பண்டிகை. தமிழன் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பிலிருந்து சூரியனுக்கும் மாட்டுக்குமான உழவு தொழிலுக்கும் சூரியனுக்குமான ஒரு ஒரு வந்தனை செய்யக்கூடிய ஒரு விழா இது. அம்பேத்கர் என்ன சொல்கிறாரு, இந்த உலகம், இந்த தெற்காசியா முழுமைக்கும் தமிழர்களுக்கு தான் சொந்தம் அப்படிங்கிறாரு. அப்போ இந்தியா தெற்காசியானா இந்தியா முழுசாகவே தெற்காசியாவில் தானே இருக்குது. அப்போ இந்தியா பூரா பரவி வாழ்ந்தவர்கள் வந்து தமிழர்கள். அவன் அந்த காலத்திலிருந்தே பொங்கலை கொண்டாடிட்டு இருக்கான். இவங்க புதுசாக வந்து ஏதாவது ஒரு கனவு. இப்போ அதில் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, தமிழர்கள் இப்போ திராவிட தலைவர்களை வந்து பொதுவாகவே தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டாங்க, ஆனால் பொங்கலுக்கு வாழ்த்து சொல்லுவாங்க. ஏன்னா பொங்கல் வந்து ஒரு உண்மையான பண்டிகை, நிஜமான பண்டிகை. அதுக்கு சரியான காரணங்கள், அறிவியலோடு பொருந்தக்கூடியது, வாழ்வியலோடு பொருந்தக்கூடிய காரணங்கள் இருக்குது. ஆனால் தீபாவளி நமக்கு வந்து பொருந்தாத காரணங்கள் தான் அது சும்மா பொய், அதான உண்மை. அப்போது அவங்க வந்து திராவிட தலைவர், இப்போ நம்ம முதலமைச்சர் இருக்கார் பாருங்கள், மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டார். உடனே ஒவ்வொரு தீபாவளிக்கும் குதிப்பாங்க, முதல்வர் எப்படி இவ்வளோ பெரும்பான்மையான இந்துக்கள் பண்டிகைக்கு வாழ்த்து சொல்லலை, ஏன் இப்போ இந்துக்கள் பண்டிகை வாழ்த்து சொல்ல? கண்ணு, நீங்கள் எவ்வளவு தான் பேசு, என்ன தான் பண்ணு, அது இந்துக்கள் பண்டிகையே அல்ல, எங்கள் தமிழர்களுடைய பண்டிகை அல்ல. இந்துக்கள் பண்டிகை நீங்கள் வேணால் வச்சுக்கோங்க, தமிழர்களுக்கு தீபாவளி பண்டிகை இல்லை. தமிழர்களை பொறுத்த வரைக்கும் பொங்கல் தான் பண்டிகை. அதனால தான் பொங்கலுக்கு வாழ்த்து சொல்கிறாரு, பொங்கலுக்கு 3000 பணம் கொடுக்குறாரு, கரும்பு, அரிசி, பருப்பு, வெல்லம் எல்லாம் கொடுக்குறாங்க. எதுக்கு? பொங்கல் நம்ம பண்டிகைக்காக வேண்டி. இவங்கள மாதிரி ஏதாவது ஊதி பெரிதாக்கி அதாவது பிம்பமாக்கி அதை வந்து ஒரு கெட்ட பேர் எடுப்பாங்க. கடைசியில் நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, திமுக வந்து இந்த மாதிரி வேலையை அந்த இந்துக்களிடமிருந்து பொங்கல் பண்டிகையை பிரிக்கும் வேலையை பார்க்கிறது. அனைவருக்கும் உள்ளான சமத்துவ பொங்கலாக எதுக்கு கொண்டாடணும்? அது வந்து அவர் என்ன சொல்ல வர்றாரு, இது இந்துக்கள் பண்டிகையாக கொண்டாடுங்க, ஏன் நீங்கள் சமத்துவ பொங்கல்னு கொண்டாடுறீங்க அப்படிங்கிறாரு. கிறிஸ்துமஸுக்கு சமத்துவம் சொல்ல முடியாது, ரம்ஜானுக்கு சமத்துவம் சொல்ல முடியாது, ஆனால் பொங்கலை மட்டும் எதுக்கு சமத்துவ பொங்கல்னு கொண்டாடுறீங்க அப்படிங்கிற. அப்புறம் என்ன சொல்கிறாரு, எல்லாரும் கொண்டாட்டம், ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ அவர் சொல்கிறது வந்து எல்லாரும் கொண்டாட்டம், ஒன்றும் தப்பு இல்லை அப்படிங்கிறாரு. ஐயா கண்ணு, அது இல்லை ராஜா. பொங்கல், இந்த சூரியன், இந்த பயிர்களுக்கு நீங்கள் நெல் பயிரென்னு விடுங்க, நம்ம சாப்பிட்ற பயிரென்னா விட்டுருங்க, சாதாரண ஒரு பூண்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பூண்டுக்கு சூரிய வெளிச்சத்தினால தான் அந்த பூண்டு வளருது. அதான் அறிவியல். அப்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த பூண்டாகப்பட்டது அந்த சூரியனை வந்து ஆட்டோமேட்டிக்காக தொழுக ஆரம்பிக்கிறதுனா சாமி கும்பிட ஆரம்பிக்கும். எப்படி? சூரியனை பார்த்து வணங்க தான் செய்யும். ஒரு சாதாரண பூண்டு கூட ஏன் வணங்கணும்?
அப்படின்னா நான் உன்னையால தான் நல்லா இருக்கிறேன், செருன்னு வளர்ந்துருக்கிறேன். அதோட செழுமையை பார்த்தாவே தெரியும் அது நன்றி சொல்கிறது. ஒரு பூண்டோ ஒரு புல்லோ ஒரு அருகம்புல்லோ ஏதோ ஒரு புல், ஏதோ ஒரு மரம் சூரிய ஒளி பட்டுச்சுன்னா மழையும் தேவையான அளவு தண்ணியும் தேவையான அளவு சூரிய ஒளியும் பட்டால் அந்த செடி செல்லுன்னு வளரும். காரணம் என்ன? இந்த தண்ணியும் அந்த சூரிய ஒளியும் தான் இந்த செடியை வாழ வைக்குது. அதனால் அது நன்றி சொல்லுது. ஆட்டோமேட்டிக்காக அதுவே நன்றி சொல்லலாம். நம்ம தமிழன் தான் நன்றி சொல்லணும் இல்லை, தமிழனுக்கு முன்னாடியே புல் பூண்டு வகைகள்லாம் சூரியனுக்கு நன்றி சொல்லிருச்சு, சொல்லிக்கிட்டு தான் இருக்குது, இன்னமும் சொல்லிக்கிட்டு தான் இருக்குது. தமிழன் அதை கண்டுபிடிச்சான். இது நன்றி சொல்லுது, இந்த பயிர் நன்றி சொல்லுது, நம்ம விளைவிச்ச நெல் நன்றி சொல்லுது, நம்ம நிலவிச்ச காய்கறி நன்றி சொல்லுது, நம்ம விளைவிச்ச பயிர்கள் அனைத்தும் சோளக்கருது எல்லா கருதும் சூரியனுக்கு நன்றி சொல்லுது. நம்மளும் சொன்னால் என்ன அப்படின்னு அந்த காலத்திலே கண்டுபிடிச்சிட்டான். அந்த காலத்திலே கண்டுபிடிச்சி தான் சூரியனுக்கு வணக்கம் சொன்னான், வணங்கினான், பொங்கல் வைத்து கொண்டாடினான். அந்த பயிரை அறுத்து புது நெல்லை, அதாவது அறுவடை முடிந்தான புது நெல்லை அதை குத்தி, அந்த காலத்தில் குத்தி அந்த புது அரிசியில் முதல் பொங்கல் சூரிய பகவானுக்கு படைத்தான். அதுக்கப்புறம் இவனுக்கு உழவு தொழிலுக்கு உறுதுணையாக இருந்த எருதுகள் மாடுகளை இவன் வாழ்க்கைக்கு தேவையானதை, உழவு தொழிலுக்கு உறுதுணையாகவும் வாழ்க்கைக்கு தேவையானதாகவும் அத்தியாவசியமானதாக அந்த காலத்தில் இருந்த மாடுகளை வணங்கினான். அதுதான் மாட்டுப்பொங்கல். நாள் சூரியனுக்கு படைச்சான், மறுநாள் தனக்கு வாழ்வளிக்கக்கூடிய மாடுகளுக்கு படைக்கிறான். இதுதான் தமிழனுடைய பண்டிகை. இதை கண்டுபிடிச்சது தமிழன். நீ இந்துக்கள்னு கொண்டு வந்து உங்கள் ஆளுங்களை கொண்டாந்து உள்ளே விட்டுலான்னு பார்க்காத. நீ சனாதன இந்துக்களை கொண்டாந்து உள்ளே விட்டலான்னு பார்க்காத. அவங்களுக்கு இந்த பண்டிகையும் சம்மந்தம் இல்லை. ஏன் சனாதன பொங்கலுக்கு சனாதனவாதிகள்லாம் பொங்கலுக்கு வாழ்த்து சொல்ல வேண்டியதுன்னா ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? சொல்லுங்கள் பார்ப்போம். சொல்ல மாட்டீங்க. ஏன்னா பொங்கல் உங்களுக்கு பிடிக்காது. பொங்கல் ஏன்னா தமிழனோட பண்டிகை. தமிழனோட ஒரே பண்டிகை பொங்கல் தான். தமிழனுக்கு இருக்கிற ஒரே ஒரு பெரிய பண்டிகைன்னு எடுத்துக்கிட்டால் அது பொங்கல் தான். அதுக்கப்புறம் எங்களுக்கு முருகனுக்கு நாங்கள் தைப்பூசம், பங்குனி உத்திரம், அது வேறு, அது அப்புறம் அடுத்து. அதெல்லாம் இங்கே பின்னாடி வந்தது. அதாவது பொங்கலுக்கு பின்னாடி வந்தது இதெல்லாம். இதுதான் காலங்காலமாக சங்க இலக்கிய காலத்திலேருந்து, இன்னும் தொல்காப்பியத்திலேருந்தே இருக்குது, பொங்கல் இருக்குது, பொங்கல் விழா கொண்டாடுறது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு படித்தவங்க பெரியவங்க சொல்கிறாங்க. நம்ம படித்ததில்லை, அதனால் நமக்கு தெரியாது. ஆனால் அது சொல்ல நம்ம கேட்டிருக்கோம். தொல்காப்பியத்தில் கூட சங்க இலக்கியங்கள் தொல்காப்பியத்தில் கூட பொங்கல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த காலத்திலேயே ஏறு பிடிக்கிற வேலையெல்லாம் அந்த காலத்திலே பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1000-2000 வருடங்களுக்கு முன்னாடியே ஏறு தழுவுதல் போட்டியெல்லாம் நடத்தியிருக்காங்க. அப்போயே மைதானம் அமைத்து ஏறுதழுவல் உலகம் பூரா நரமாமிசம் சாப்பிட்டு இருந்த காலத்தில் இவன் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்து இலக்கணம் வகுத்து இலக்கியம் வகுத்தது மட்டுமல்லாமல் போட்டிகள், ஏறுதழுவுதல் போட்டி, மல்யுத்த போட்டி, இதெல்லாம் அந்த காலத்துலேயே நடத்தியிருக்கிறான். அந்த அளவுக்கு அறிவுஜீவியாக இருந்திருக்கான் தமிழன். நீ கொண்டு வந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து தமிழனோட சேர்க்காத. பொங்கல் தமிழனோட பண்டிகை. யார் வேணால் கும்பிடலாம். கிறிஸ்துவர்கள் கும்பிடலாம், முஸ்லீம்கள் கும்பிடலாம், புத்தர்கள் கும்பிடலாம், சமணர்கள் கும்பிடலாம், ஏன்னா எல்லா நாட்டுக்காரங்களும் கும்பிடலாம். பொங்கல் தமிழன் கண்டுபிடித்தது, ஆனால் உலகத்துக்கு பொதுவானது. திருக்குறள் மாதிரி பொங்கல். நன்றி, வணக்கம்.